வந்து இன்னைக்கு விக்ரம் கிட்ட பார்வதி பற்றி சொல்கிறாங்க. லாயர் ஃபேமிலின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. அதனால தான் இவன் சொல்லியிருக்கான். லாயர் ஃபேமிலியிலேருந்து வந்துட்டு அந்த டெக்கோரை மெயின்டைன் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லியிருக்கிறான். அதை வந்து இப்போ அப்படி மாற்றி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கனியக்கா சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு விக்ரமும் ஆமாம், அது எல்லாம் கேட்க தான் செய்வாங்க, அது நார்மல் தான். இப்போ என்னையுமே ஸ்கூல்லலாம் கேட்பாங்க, என்னடா லாயர் ஃபேமிலின்னு சொல்கிற, இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு என்னையுமே கேட்க தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லி விக்ரம் சொல்கிறாரு. அதுக்கப்புறமா கனியக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த எஃப்ஜே பாரு அதுக்கு மேலே இருக்கான், இவன் ஏன் போய் வாய் விடுறான், இவன்ட்ட சொல்லாதேன்னு சொன்னால் எல்லாரும் என்கிட்டயே வரீங்களா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கோவப்படுறான். உனக்கு வந்து உனக்காக நாங்கள் சப்போர்ட்டும் பண்ணியிருக்கோம், உன்னை நீ தப்பு பண்ணும்போது உன்னை கண்டிக்கவும் செய்வோம். ஸோ நீ அதை ரெண்டையும் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜேவை பற்றி சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்தில் நான் எஃப்ஜேக்கு தான் எனக்கு சப்போர்ட் பண்ணுவேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா எஃப்ஜே வந்து எப்பயுமே இவங்களும் யாருமே வந்து பார்வதி எதிர்த்து பேச மாட்டேங்கிறாங்க. எஃப்ஜே ஒருத்தன் தான் தைரியமாக பேசுகிறான். அவனையும் போய் பேசாதன்னு சொன்னால் அவனுக்கு தைரியம் இருக்குது, அவன் பேசிட்டு போகிறான், தப்பு ஒன்றும் கிடையாது. எப்போவுமே ஒருத்தவங்க தப்பு பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு மற்றவங்க எல்லோரும் அடங்கி போகணுன்னு கண்டிப்பாக கட்டாயம் ஒன்றும் கிடையாது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எதுக்கிடா துஷ்டன்னு கண்டா தூர விலகுன்னு போயிடுவாங்க. சில பேர் என்னென்னா ரிபல் பண்ணுவாங்க. எஃப்ஜே அந்த செகண்ட் டைப். ஸோ அதை தான் எஃப்ஜே பண்ணியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறமா அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பிக் பாஸ் பற்றி பேசுகிறாங்க ரெண்டு பேரும். அப்போ கனியக்கா சொல்கிறாங்க, நான் பிக் பாஸ் மேலே பயங்கர கோவத்தில் இருக்கேன். நேற்று அமித் போட்டிருந்த ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு சொன்னார், சாண்ட்ரா போட்டிருந்த ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு சொன்னார். அதே ட்ரெஸ் தான் நானும் போட்டிருந்தேன். நிறைய பேர் என்கிட்ட கூட கேட்டாங்க, ஏன்னா நீங்களும் சாண்ட்ராவும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. ஆனால் அவர் சாண்ட்ராவோட ட்ரெஸ் நல்லா இருக்குனாரு, என் ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு சொல்லலை. அது என்ன? அப்போது நான் கண்டிப்பாக கோவப்பட்டுட்டு தான் நான் இனிமேல் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ விக்ரம் உடனே சொல்கிறார், ஆமாம் எல்லாரும் இங்கே வந்து லவ் பண்ணுவாங்க, நீங்கள் ஒரு லவ் வச்சுட்டு தான் இங்கே வந்திருக்கீங்கன்னு. அதாவது பிக் பாஸை வந்து கனியக்காவுக்கு ஃபஸ்ட்டு சீசன்லேருந்தே ரொம்ப பிடிக்குமா. ஸோ அவர் ரொம்ப அட்மையர் பண்ணுவாங்களாம். ஆனால் அவர் வந்துட்டு இவங்களோட ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு சொல்லலைன்னு சொல்லிட்டு சும்மா செல்லமாக கோவப்பட்டுட்டு இருக்காங்க. இதே மாதிரி லைவ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.